1750 அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேல் நோக்கி போகாத பட்சத்தில் மார்க்கெட்டை பற்றி சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம கீழே போட்டு இந்த ப்ளூ கலர் டே ட்ரெண்ட் லைன் 45,150 அந்த ரேஞ்ச் சொல்லியிருந்தோம். ஆனால் இது 15 மினிட்ஸ் வைக்கிறப்ப 45,080 வரைக்கும் வருது. இந்த ட்ரெண்ட் லைன் தொடர வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம என்ன மாதிரி லெவல்ஸ்னு அடுத்தது போடுவோம். இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ட்ராங்குன்னு பார்த்தோம்னா இதான் 46,279ங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அது கிட்டத்தட்ட 600 பாயிண்ட் வருதோ. இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு கிட்டத்தட்ட 600 பாயிண்ட் வருது. அவ்வளோ தூரம்லாம் மார்க்கெட் மூவ் ஆகும்னு சொல்ல தெரில. மார்க்கெட்டை பார்த்து டவுனுக்கான வாய்ப்பு தான் அதிகம். இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் மட்டும் போடுவோம். நிஃப்டி மாதிரி தான் இப்போ கிட்டத்தட்ட நிஃப்டி செட்டப்புக்கு இது ரெடி ஆகிட்டே இருக்குது. பார்ப்போம் பேங்க் நிஃப்டி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் இந்த இடத்துல ஒரு பையிங் வாய்ப்புன்னு இந்த ஒரு லைனில் மட்டும்தான் இருக்கும். இந்த இடத்துல மார்க்கெட் பை ஆனிச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண பட்சத்தில்